உலகத்துல இன்னைக்கு பேசப்படுற 6912 மொழிகள்ல 2287 மொழிகள்ல வேதாகமம் மட்டுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. முதல் தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் தமிழர் இல்ல. கிபி 1715 பர்த்தலமேயு சீகன்பால்கு எனும் ஜெர்மனியரால் மொழிபெயர்க்கப்பட்டது. முதல்ல அச்சேறியதும் பைண்டிங் செய்யப்பட்ட புத்தகமும் வேதாகமம் தான். கிபி 3ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கிறிசோஸ்டம் என்பவர் ஆதி கிரேக்க கிறிஸ்துவர்களின் தந்தை என்று அழைக்கப்பட்ட 4 பேர்ல ஒருத்தர். இவருதான் முதல்ல தன்னோட எழுத்துக்கள்ல புதிய பழைய ஏற்பாடு புத்தகங்களுக்கு பிப்லியான்ற பெயரை கொடுத்திருக்கார். தமிழ்ல வேதாகமம்ங்கிற பேரு எப்படி வந்ததுன்னா, ஆகமம்னா புத்தகம் அல்லது நூல் என்று பொருள். வேதாகமம்னா கடவுளை பற்றிய நூல், பரிசுத்தமான கடவுளை பற்றிய புத்தகம்ங்கிறதுனால பரிசுத்த வேதாகமம்ங்கிற பேரு வந்தது. பென்ஹர்னு ஒரு படம் வந்ததே, அந்த கற்பனை கதைக்கு பின்னால ஒரு உண்மை கதை இருக்கு. நாத்திகரான இங்கர்சால் லியூ வாலேஸ்ங்கிற வழக்கறிஞரை ரயில் பயணத்துல சந்திச்சாரு. அப்ப 2 பேரும் கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு எதிரான தங்கள் கருத்துக்களை பேசிட்டு வந்தாங்க. இங்கர்சால் லியூ வாலேஸ் கிட்ட இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, சாதாரண மனுஷன்தான்னு நிரூபிக்க ஒரு புத்தகத்தை நீங்க எழுதுங்கன்னு சொன்னாரு. அவரும் வேதாகமத்தை வாசிச்சு ஆராய்ச்சி செஞ்சு கிறிஸ்துவத்துக்கு எதிரா ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சாரு. 4 அத்தியாயம் கூட எழுதி முடிக்கல. அதற்குள்ள வேதாகமத்தின் வார்த்தைகளால் தொடப்பட்டு இயேசுவே உண்மையான உயிருள்ள ஒரே கடவுள் என்று பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டார். அந்த நிமிஷமே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தன்னோட வாழ்க்கைய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசுவிற்கு எதிரா தான் எழுத ஆரம்பிச்ச புத்தகத்தை இயேசு கிறிஸ்து கடவுள்தான் அப்படின்னு எழுதி முடிச்சாரு. அந்த கதை தான் பென்ஹர்.